தெபால், தாமான், வீரசாமி மற்றும் ஜாலான் ஸ்டேஷன் குடியிருப்பாளர்களின் நிலையறிந்து அங்கு விரைந்த தியாகராஜ் சங்கர நாராயணன் அங்கு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவசர உதவிகளை வழங்கி ஆறுதல் கூறினார். வெள்ளம் ஏற்படுவதற்கான காரணத்தை கண்டறிந்து அவற்றுக்கு தீர்வு காண வழிமுறைகளை காணுமாறு வெள்ள பேரிடர் தரப்பினரை கேட்டுக் கொண்டார். இதுபோன்ற திடீர் வெள்ளம் சமூகத்தை உடல் ரீதியாகவும் பொருள் ரீதியாகவும் மனரீதியாகவும் பாதிக்கிறது. சொத்து இழப்பு, பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள், வெள்ளம் காரணமாக சமூகம் எதிர்கொள்ளும் முக்கிய அழுத்தங்கள் அவர்களுடைய அனைத்து பொருட்களுக்கு பெரிய இழப்பை ஏற்படுத்துகிறது என்றும் தமிழ் சமூக நீதி அமைப்பின் தலைவருமான தியாகராஜ் சங்கர நாராயணன் குறிப்பிட்டார். இந்த இயற்கை பேரிடர் காரணமாக நிபோங், திபால், தாமான், வீரப்பன், ஜாலான் ஸ்டேஷன் ஆகிய பகுதிகளில் உள்ள 40க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளதை நேரில் சென்று பார்வையிட்டார். அடைமழையால் ஒரு வாரமாக குடியிருப்பு வாசிகள் தங்களது அன்றாட பணிகளை தொடர முடியவில்லை. தாமான் வீரப்பன் சமூக பிரதிநிதி திரு பிரகாஷ் தமது சமூக தொண்டு ஊழியர்களுடன் கலந்துரையாடியவர். ஜேபிஎஸ் அதிகாரி முகமது ஃபாசல் பின் முகமது நூர், அவரது உதவி பொறியியலாளர் இந்த வெள்ள பிரச்சினையை சமாளிக்க ஆறுகளை சுத்தம் செய்ய ஒரு குழுவை அனுப்பியிருப்பதாக தெரிவித்தார். நீர்ப்பாசன அமைப்பை மேம்படுத்துவதற்கு 10 மில்லியன் வெள்ளி ஒப்புதல் கிடைத்துள்ளதாகவும் விரைவில் ஆறுகளை தூய்மைப்படுத்தும் பணிகள் தொடங்கப்பட இருப்பதாகவும் தகவல் கிடைத்தது. ஆறுகளை சுத்தம் செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து தரப்பட அவ்வப்போது செய்யப்பட வேண்டும். குடியிருப்பாளர்களின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வுக்காக இந்த பணிகளின் முன்னேற்றத்தை சம்பந்தப்பட்ட தரப்பினர் கண்காணிப்பு செய்வதுடன் இந்த வெள்ள பிரச்சினையை சமாளிக்க உடனடி நடவடிக்கை காணப்பட வேண்டும். நிரம்பி வழியும் ஆற்றின் மூலமாக தொடர்மழை பெய்து வருவதால் வெள்ளம் ஏற்படும் அபாயம் உள்ளது. பாதுகாப்பை உறுதி செய்ய நாம் அனைவரும் கவனமாக இருக்க வேண்டும். சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. வெள்ளம் வீடுகளில் புகுந்து பெரும் சேதத்தை ஏற்படுத்துகிறது. விவசாய பண்ணைகளை மூழ்கி இருக்கிறது. நாம் ஒற்றுமையாக இருந்து முறையான மற்றும் பொறுப்பான நடவடிக்கைகளுடன் பேரழிவுகளை சமாளிக்கவும் ஒன்றிணைவோம் என்று கூறினார். தமிழ் சமூக அமைப்பின் தலைவரும் என் மண் என் மக்கள் பிரதிநிதியுமான தியாகராஜ் சங்கர நாராயணன். விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.